நம்மால இன்னும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பெருசு. அப்படிப்பட்ட பெரிய இதுல இவங்க தம்பி எல்லாம் சொல்லுவாங்க 4வது வானத்துல எங்க கர்த்தர் இருக்காருன்னு சொல்லுவாங்க. இவங்க அவரோட எங்க சாமி பெருசுன்னு சொல்ல வேண்டி எங்க சாமி 7வது வானத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி 7வது வானத்துல இருக்காருன்னு வச்சுக்கோ. 7வது வானத்துல தானே இருக்காரு. 1வது வானத்துல இல்ல, 2வது வானத்துல இல்ல, 3வது வானத்துல இல்ல, 4வது வானத்துல, 5வது வானத்துல இல்ல. 7க்கு மேல ஏதாவது வானம் இருந்தா அந்த வானத்துல இல்ல. 7வது வானத்துல இங்க ஒரு இடத்துல தான் இருக்காரு. இப்ப நான் வந்து பாரதத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா பாரதம் முழுக்கவா இருக்கேன். எத்தனை 1000 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய பாரதத்துல ஒரு மாநிலம் தமிழ்நாடு, அதுல ஒரு மாவட்டம் கன்னியாகுமரி, அதுல ஒரு ஊரு, ஒரு யூனியன் தோவாளை, அதுல ஒரு யூனியன், ஒரு ஊரு தோவாளை, அந்த ஊருக்குள்ள ஒரு கட்டடத்துக்குள்ள ஒரு ரூமுக்குள்ள ஒரு சேர்ல தான் நான் உட்கார்ந்திருக்கேன். சொல்றதை விட நீங்க சொல்லிக்கலாம் நான் பாரதத்துல இருக்கேன்னு. ஆனா ஒரு பின் பாயிண்ட் பண்ணிட முடியும் என்னுடைய இடத்தை. அப்போ என்னை விட உலகம் பெருசு. அப்ப கடவுளை விடவும் உலகம் பெருசா தான் இருக்க முடியும். கடவுள் வேற, படைப்பு வேறையா இருந்தா. அப்போ உலகத்தோட படைப்போட ஒப்பிடும்போது கடவுள் சொல்லுவாங்க சயின்ஸ்ல டெல்டா டி அல்லது டெல்டா எம் அப்படிலாம் சொல்லுவாங்க. டெல்டானா புறக்கணிக்கத்தக்க அளவு சின்னதுன்னு அர்த்தம். கடவுள் புறக்கணிக்கத்தக்க அளவு சிறியவர்னு ஆயிடுவார். நாம அந்த தப்பை பண்றது இல்ல. அதனால கடவுள் எல்லா இடம் இருக்காரு நாம சொல்றோம்.